போங்க. நீ போயில. கேள கட்ட புட்ட மால வாசை. போய் தூங்கறவங்க டப்பால புலகாயில புடிச்சிருக்கு. நாடா கார புட்டியா? என்ன இருக்குறாங்க? அண்ணி மகாராஜா எப்ப வந்தீங்க? மேல போடு. அப்படி வா. கால புடிச்சா. ஆஹா. ஏய்! அழகா கறீங்களா? இந்த வட்டவாரி அதிபதி என் பெயரோ வல்லருக்கா. மாலை கட்டி போடுவாங்கள வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு. வல்லருக்கன். வல்லருக்கனா? உங்க பேர் வல்லருக்கை. அன்பா என்ன பண்றீங்க? எங்க வாங்க? என்ன விடுற பந்தால யாருங்க? என் தங்கை கமலக்கண்ணி. தங்கச்சி பேர் கமலக்கண்ணியா? ஆமா. சரிங்க. ஏய் எனக்கு என்ன வேலை? மொட்டை மாலையிலே நான் அமர்ந்திருப்பேன். எனக்கு என் தங்கச்சி மகன் யாரு? கடவுள் கஞ்ச தங்கச்சி பையனா? கஞ்சி கொண்டு வருவான். தெனமா? ஆமா. அப்படி கஞ்சி கொண்டாந்தாலும் பசிக்கு என்னென்ன தம்ப? ஆனை, புலி, சிங்கம், சிறுத்தை, காட்டானை எல்லாத்தையும் திம்பேன். வேட்டையாடி. ஆமா. சாப்பிட்டு படுத்து இருப்பேன். ஆமா. பத்தாவது கொஞ்சம் அவன் கஞ்சி கொண்டு வருவான். பத்தாவது கஞ்சி கொண்டு வருவான். கஞ்சி கொண்டு வர கொஞ்சம் கால் ஆவணம் ஆச்சு. அவன் காலை பிடிச்சி கரகரா கரகரா கரகரா. ஆமா. பசிக்குதுடா. எனக்கு பசிக்குதுடா. பசிக்குது. நம்ம பசிக்குதா? ஆமா. அஞ்சாவதா நீ தான் உட்கார்ந்து மூணாவது தர குடிச்சு வருவாங்கடா. நக்கா கொண்டாந்து வச்சிட்டு நான் குழம்பு காரமாக்குன்னு ஒரே பக்கம் வந்துட்டு நான் மரப்பாத்தா உட்கார்ந்து எப்படா பார்த்தேன்? அத்தான வேலை புண்ட. நீ மூணு தர வாங்கணும் ஜெலு ரெண்டு தர வாங்கணும் அப்படி. பாத்துட்டு தான் எங்க இருக்கு? இனிமே முன்னாடி நாங்க சோறு திங்கறதா அதான் நைட்ல இருந்து வாத்து வலிச்சிட்டு. நான் ஒரு தர வாங்கணும் ஜெலு. பசியாக்குது. ஆமா. இங்க காணமே இருக்கு வட்டமாரி கீழ இறங்கி போய் பாக்குறேன். போய் பாக்குறேன். என்னமோ ஒரு வாட அடிக்கல. மையனா உனக்கு மாடிக்குது. எனக்கு அடிக்கல. எனக்கு அடிக்குதுங்க. ஏத்துது பிச்சு பிச்சு தூர்தா. மாதவளோட பீபேட் வைக்கறாங்க நாத்த அடிக்குது. அது இல்லடா. மனித வாடை. மனித வாடை. நர வாடை. ஆமாங்க. அது எங்க வருதுன்னு போய் பாத்துட்டு வா. எத்திர வருதுன்னு போய் பாத்துட்டு வா. இங்க தாங்க வருது. அங்கங்கடா போய் அவர் கொளால மூணு பாக்குறேன். அடங்க. பரதேசி. எங்க வருதுன்னு போய் கொளால மூணு பாக்குறேன். இப்ப என்ன போட்டு அங்க தான் வாக்க வருது. நேரா போ. நானே போய் பாக்குறேன். பாருங்க. ஏய் அங்க பாருடா. பாத்தியா? வட்டமாரிக்கு அறியாமல் யாரோ ஒரு சிறுவன் உருங்கி கொண்டிருக்கிறான். அப்படி இப்படி லபக்குன்னு அள்ளி போட்டுக்கலாமா? சாப்பிடுங்க. சாப்பிடு. வேட்டாடு போனா நேரா ஆகும். இன்னைக்கு இப்போதைக்கு 60 சாப்பிடு. இப்போதைக்கு இதுதானுங்க. அதுக்குள்ள கஞ்சி வந்துரும். கால் ஊத்து கூட பார்த்தா எடுத்து முடுங்க. சாப்பிட்டு சுருட்டி அப்படி சாப்பிடுறேன். நீ போய் ஏத்தாவு. ஐயா வணக்கம். வணக்கமா? இப்போ உடனே உன்னை சாப்பிட போகிறேன். எனக்கு வணக்கம் வைக்கிறா எனக்கு. உட்கார்னா என்னை சாப்பிட வேண்டும். அப்படியா? இந்த ஆத்திலே அக்கப்பட்டு சேத்திலே சிக்கப்பட்டு வந்ததனால் மேல சேரி சகதியமா இருக்கிறது. இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதுக்கு சுத்தமா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அடியே வேலைப்பா. சற்று அனுமதி கொடுங்க. என்ன வேலையோட பாக்குறேன். இந்த ஆத்திலே சென்று நீராடி வந்து விடுகிறேன். சுத்தமா சாப்பிடுவீங்க. நிஜமா? உண்மையாக? நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா? ஏய் நம்பிக்கை இல்ல. உன்னை இப்படி விட மாட்டேன். இங்க பாரு கட்டு குடிக்குது. ஏய் கட்டு தூக்க மாட்டா. நான் ஆட்டிட்டே இருப்பேன். கண்டிப்பா. கோடி கொஞ்சம் லூஸ் ஆச்சு. பையன் அரியா பையனா தப்பிச்சு போனாலும் போயிடுவான். அடோ அப்பா கொடியா. இந்தாங்க. நீங்க வச்சு போடுங்க. நீங்க போட்டு கட்டலாம்.
கட்டுங்க கையை கட்டிடுங்க புடிங்க கொடி ஆட்டிட்டே போடா. கோடி டைட்டா இருந்தா ஆ. பையன் கிரான அர்த்தம் ஆமா. கோடி கொஞ்சம் லூசாச்சு திருப்பி ஒருத்தர் வந்து பாருங்க டைட்டா தள்ளி கொடி டைட்டாக்கறா. டைட்டா இருங்க பரவாயில்ல போல பாவி அந்த அரக்கனிடத்தில் அகப்பட்டுக் கொண்டேன். இவனிடத்திலிருந்து தப்பித்து துவாரகை செல்ல வேண்டும். இல்லை என்றால் என்னை சாப்பிட்டு விடுவான். என் கரத்திலே வீரவாளோ ஆயுதமோ இல்லை. என் பாட்டியம்மா பத்ரகாளி நினைத்தால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆயுதத்தை பரிசாக தருவாள். தாயே பத்ரகாளி அம்மா, நான் பேரப்பிள்ளை ஐயா அபிமன்னன் பேசுகிறேன். என்ன விஷயம்? வட்டப்பாறையிலே ஒரு அரக்கனிடத்திலே அகப்பட்டுக் கொண்டேன். என் கரத்திலே வாள் இல்லை. உன் கரத்தில் இருக்க மணிமந்திர வாளை உன் கணாபோதத்திடம் கொடுத்தனுப்புங்கள் தாயே. அப்படி ஆகட்டும் அம்மா. யார் நீ? நான் தாங்க கலாபோதம் கலாபோதம்பா கணாபோதம். ஆயா வெத்தலகாரி கொடுத்து விட்டா எங்க ஜல்தார் தத்தகரியா எடப்பாடி தத்தகரியா? தாய் பத்திரகாளி அம்மா மேச்சேரி பத்திரகாளி போய் வா. வேறாட்டிட்டு கொடுத்துருவான்னு ஆகட்டும். சரி என்னங்க கொடி டைட்டாக்கறா. யார் மேச்சேரி பின்னமா கொடுத்து ஏய். நான் நம்புடுங்க கேக்குறோம் கேடி வந்தா கேடி தப்புண்டே கேட்டி ஓடுமா ஆமா ஓடின்னு டைட்டா புடுத்துதான் என்னதா தோண்டு போடி சங்கை ஓட்டு. ரெண்டு வாட்டி என்னதா தோண்டு போடி உங்களுக்கு புடுத்துது கோடி டைட்டா இருக்குதான் ஊனா கொடிடா. இந்த கோடியா ஏய் தோண்டு போச்சுடா. தோண்டு போச்சுடா. ரெண்டு பேர் சேர்ந்து புடுத்து மாட்டோம் போறாங்க இதுல கொடி தோண்டு போச்சுடா ஊனா கொடி. எது தோண்டு 6 மாசம் ஆகுது என்னடா பாருங்க என்ன ஆட்டம் போயிட்டு பாரு எங்கடா போயிடுவாடா. ஆட்டம் பாருங்க புடிச்சீங்க ஏய் எனக்கு. வா 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 வா. வா தாவுணும். சங்கு துவாரையிலே எனக்காக அங்கே ஒரு பெண் எனக்காக காத்திருக்கிறாள். நான் சீக்கிரம் போகவில்லை என்றால் அவள் மாண்டு மடிந்து விடுவாள். பெண் பாவம் பொல்லாதல்லவா? அன்று கனையாளி மோதிரம் மாத்தி காந்தரோ மனமுடித்து விட்டு வந்து விட்டேன். இன்று வேறு ஒரு ஆடவனுக்கு கல்யாணம் கல்யாணம் பேசிருக்கிறா. பெண் பாவம் பொல்லாதல்லவா? அப்ப ஏன் பேசிக்கிறா மட்டும்? சற்று விட்டுவிடு என்னை. நான் முடியாதவா? நேராது. என்னடா செய்வது? ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க இவன பம்பு சண்டைக்கு போக கூடாது. அந்த சண்டை கூட அந்த சண்டை இத விடக்கூடாது. போனால அத்தை சாப்பிட்டு என் மாமன் மகள் எனக்காக காத்திருப்பா. நான் போகவில்லை என்றால் கீழே எடுத்து மாண்டு மடிந்து விடுவேன் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார். காலதாமதம். வழிவிட முடியுமா முடியாதா? ஏய் போடுங்க அவனை இப்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். இங்க வந்து எடுத்துறா. பண பையில ஈடா எனக்கு நீ. சந்தியா. கொடிய பாலகா உன்னை. சிறுவன் கைலா. ஐயோ தங்கா கமல கண்ணி. சக்தியன் ஒரு சிறுவன் கையா. வந்தது 6 மணிக்கு தேட புண்டை எத்தனை அடி அடிச்ச ஏய் குடுறாடாப்பா ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கற? கதை முடிக்கிறது கொஞ்சம் என்ன செத்த பம்பி அடிக்குற? என்ன இன்னைக்கு பாண்டி போனா வண்ணா புண்டேஜ் வேற ஆளு கூப்பிட்டு போறது யாருங்க இன்னைக்கு? நாம வெற்றி நாள் வரை வந்திருக்கா. ஆமாங்க எலக்கு பிளைட்ல இருந்து நான் கலத்து பிடிச்சி இங்க எல்லாரும் இருக்கீங்க. இருக்கத்தோட போன வரைக்கும் நாங்க கொடுத்து கொடுத்து முன்னுக்கு சரி சரி பேச முடிட்டாரு பேசுற. ஆமா ஆமா சரி விடு. அதாவது இந்த அரக்கன் மறிய பொழுது தங்கா கமலக்கண்ணி அவையும் தங்கா கமலக்கண்ணி அவையும் செத்தன் தங்கா சின்ன பையன் கையில அப்படி என்று உயிர் விடும் பொழுது கூவிக்கொண்டே மடிக்கிறார். அப்படின்னா இங்க இன்னும் யாரோ வருவார் போல் தெரிகிறது. இங்கேயே இருப்போம். அவரையாவது வழி கேட்போம். துவாரகை எப்படி போவதென்று பொறுமை காத்து பார்ப்போம். மாமனுக்கு கட்சி கொண்டு கெடுதல் கட்சி தப்பிட்டு வருவதாங்க
என் மாமனுக்கு நாள்தோறும் கஞ்சி கொண்டு போவேன். வட்டப்பாறைக்கு அதிபதியாக கூடிய வல்லரக்கனின் தாய் மாமன். சரி, மாமனுக்கு கஞ்சி கொண்டு போகணும். உன்னுடைய தாய் தந்தை யாரு? கஞ்சி கொண்டு வரும் சொல்லி வலி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பார். சரிங்க. போலாமா? என் தாயார் மும்மல கமலக்கண்ணி, தந்தையார் வந்து பீமசேனன். சேன மும்மல கமலக்கண்ணி உன்னை பெத்து வைங்க. ஆமா. ஆனா மாவனுக்கு கஞ்சி கொண்டு கொண்டு போகலாம். போலாம். போலாமா? கஞ்சி வரலன்னு சொல்லி எங்க மாமா வட்டப்பேரமலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாமா. என்ன தின்னானோ தெரியலப்பா. ஒவ்வொரு பாரு அப்படியே மாமா மாமா டே மாமா மாமா என்னடா மாமா இப்படி படுத்துக்கிட்டியா மாமா? நான் வருவேன்னு சொல்லி தெரியாதவன் கஞ்சி கொண்டு வருவேன்னு. மாமா எந்திரி மாமா, கஞ்சி கொண்டு வந்துருக்கிறேன். இவன் பந்தியில 3ஆம் உட்கார்க்கலே உண்டை வச்சு தெரியும். ஆனா 1.5 கண்டு கறி வாங்கி விட்டு வறுப்புமே படுத்துக்கிறான் பாரு தொட்டு புண்டை. மாமா கஞ்சி கொண்டு எந்திரி மாமா. ஈ முக்கிதுங்க. டேய் மாமா மூச்சு வரல. ஐயோ மாமா மாமா ஐயோ மாமா 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 என் மாமனை யாரு கொண்டாங்கன்னு தெரியலையே. ஐயா வணக்கம். வணக்கம். சங்கு துவாரகைக்கு எப்படி போவது? என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. நீங்க என்ன ஒரு உள்ளானூர். சோரையிலே தான் இருக்கிறீங்க. ஏன் நான் சோரைக்கு போக கேட்கல. நான் ஜலண்டாவத்துல இருந்து தாரமலம் போற வழியில 4 கிலோமீட்டர் தான் ஊரு. சரி, நான் இதுக்கு அங்க சோரைக்கு வரணும். இது பக்கத்துல இருக்குது. சோரவை இந்த அங்கோலிலாம் அப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாம். துவாரகைக்கு எப்படி போவது? கண்ணன் மாளிகை நாடு துவாரகை. துவாரகை சங்கு துவாரகை. சங்கு துவாரகை அங்க என்ன வேலை உனக்கு? அங்கு சென்று திருமணம் செய்ய வேண்டும். எனக்காக ஒரு பெண் காத்திருக்கிறார். பெண்ணு காத்திருக்கிறது இருக்கட்டும். என் மாமனை மடித்தவன் யாரு? இவர் உங்கள் மாமனா? மாமனை மடித்தவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இவரை நான் தான் மடித்தேன். புள்ள பூச்சி. என் மாமன் எப்பேற்பட்ட வல்லமசாலி தெரியுமா? என் மாமனை ஒன்னால மடிக்க முடியாது. உண்மையாக நான் தான் மடித்தேன். நிஜமாலும் சங்கு துவாரகைக்கு வழி கேட்டேன், வழி சொல்ல மறுத்தார். என்னை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் மடித்தேன். மாமனை கொன்று விட்டாயா பாவி சண்டாளா? உண்மைதான். அப்படி என்றா மாமனை மூச்சாக்கின உன்னை மடிக்கல வச்சுக்க. என் பேர் கடவுளுக்கு இல்லை. என்ன வாழை பார்க்கலாம் சண்டை. நண்பா வா இங்கே. நீ யாரு போறோம்? சாமி நான் ஓம்பறேன். வண்டி என்ன போயிரலாமா? நான் ஓம்பறதுக்கா? நான் உண்பறேன் சாமி. இது என்ன மலர் மாலையாய் விழுகிறது? மலர் மாலை விழுந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. கோயிலே நம்ம பூவா கேக்குறது இல்லையா? ஆமா. அது போல பூ விழுந்தா நல்லது சாமி. என்ன மக்களுக்கு திருப்பி இல்ல ஓம்பறணும்னு அவர் ஓம்பணும். சண்டை செய்யும் வேளையில் சமர்ப்போர் யுத்தம் செய்யும் வேளையில் மலர் மாலை விழுகிறது, மாறி விழுகிறது. மலர் மாலையாக பாதத்தில் விழுகிறது. பாதம் மாறி விழு காரணம் என்ன? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? அப்படியா? என் பேர் கடோர்கஜன். கடோர்கஜன். உன் பேர் என்ன? உங்கள் தாய் தந்தைகள்? தாய் தந்தை தந்தையார் வீமசேனன். தாய் மும்மல கமலக்கண்ணி. எந்த பீமன்? அதாவது பாண்டியகுலத்திலே பிறந்தவர். தருமருக்கு நேரிழைய தம்பி வெற்றி முதல் வீமசேனன். என் பெரியப்பன் பேரை எல்லாவா சொல்கிறார்? அப்ப உன் பேர் என்ன? என் பெயர் அபிமன்னன். தாய் தந்தைகள்? என் தந்தை அர்ஜுனன். என் தாய் சுபத்திரை. என் நாடு ஆனகுந்திப்பட்டினம். எங்க சித்தப்பா பேர் சொல்ற அப்படியே. ஏமாத்துறதுக்கு. அப்ப நீ தம்பியா நீ? அண்ணா! தம்பி! அறியாமல் புத்தியில் தெரியாமல் உங்களிடத்திலே யுத்தம் புரிய துணிந்திருக்கிறேன். சரி, இந்த அடியாவனை மன்னியுங்கள். தம்பி. இவருக்கு மாமனா? இவர்தான் எனக்கு மாமன். கட்னாய் பேர் வச்சு என்ன மாமன் தலையில இருந்து பூச்சி வந்து போகுது? அது கோயிலே கட்னாய் பேர் வச்சு எடுத்துக்கணும். இப்பொழுது எங்கே போகிறா? சங்கு துவாரகைக்கு. ஆமா. சரி, சங்கு துவாரகைக்கு கண்ணன் மகள் கமல சுந்தரியை அன்று காந்திரவ மணமுடித்தேன் 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்தில். அது தெரியாமல் மாமனாகிய எம்பெருமான அந்த கண்ணன் இன்று நம் தந்தைமார் பஞ்ச பாண்டவருக்கு எதிரியாகிய அந்த துரியோதன
திருமணத்தை தடுத்து சுந்தரியை நான் மாலை எல்லாம் என்று போய் கொண்டிருக்கிறேன். அப்படியா? அதனால் மாமன் மலர்காலத்திலே அகப்பட்டுக் கொண்டேன். எனக்கு கூடு விட்டு கூடுப்பா இந்திரஜாலம் மந்திரஜாலம் அனைத்து வித்தைகளும் எனக்கு தெரியும். வலிய தெரியுமா? என் கையில் ஏறிக்கொள். சரிங்க. துவாரைக்கு நான் அழைத்து செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. போலாமா? ஆகட்டும்.